கன்னியாகுமரி அருகே மீனவர்கள் வலையில் சிக்கிய ராக்கெட் லான்ச்சர் குண்டு போன்ற பொருள் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து வீசப்பட்ட ஏவுகணையா என வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அடுத்த சின்ன முட்டத்தை சேர்ந்தவர் வின்சென்ட். இவருக்கு சொந்தமான வள்ளத்தில் அதே பகுதியை சேர்ந்த சாலமன், சகாயம், அலங்காரம் ஆகிய 4 பேர் மீன்பிடிக்க சென்றனர். சுமார் 1.5 நாட்டிக்கல் மைல் தொலைவில் வலை வீசி மீனுக்கு காத்திருந்தனர். அப்போது வலையில் 2 அடி உயரமும் 12 கிலோ எடையும் கொண்ட ராக்கெட் லான்ச்சர் குண்டு போன்ற பொருள் சிக்கியது. இதுகுறித்து கடலோர குழும காவல்துறையினருக்கு மீனவர்கள் தகவல் கொடுத்தனர். அவர்கள் ஆய்வு செய்ததில் அந்த பொருள் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து வீசப்படும் ராக்கெட் ஏவுகணையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. மேலும் அந்த குண்டு வெடித்ததா அல்லது தற்போதும் வெடிக்க தகுந்ததாக உள்ளதா என்றும் சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து நாகர்கோவிலில் உள்ள வெடிகுண்டு கண்டறியும் பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த பொருளை கைப்பற்றி சோதனை செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் மீனவர்களிடையே பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. வலை போட்டு வலை வாங்கக்கூடிய இடத்துல ஒரு இரும்பு மாதிரி ஒரு பொருள் விழுந்து வந்தது. ஒரு 7 மணி போல அதை கரையில் கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சு ராக்கெட்டு மாதிரி